வெல்கம் பேக் டு our சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். ஹேர் ஃபால் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு ஹேர் க்ரோத்தே இல்லை. முடி ரொம்ப வெடிச்சு வெடிச்சு இருக்குது. ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. என்னால் ஹேர் ஆயிலெலாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் இந்த ஒரே ஒரு டோனர் மட்டும் உங்கள் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல விசிபிளான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த டோனர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்போட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும் ஸ்கேல்பில். அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இது ஹேர் ஃபாலை நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரையாக இருந்ததுனால கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இது வந்து நல்லா வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. ஸோ மார்னிங் நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து நம்ம பாயில் பண்ணக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதனால் வாட்டர் மட்டும் இதுக்குள்ளே ஊற்றி அப்படியே ஓவர் நைட் வச்சுட்டா அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும். ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் வந்துருச்சு. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட வேண்டியது தான். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நல்லா வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. பிரேக்கேஜ்லாம் இருக்கும் இல்லையா, முடி வெடிச்சு வெடிச்சு அதெல்லாம் வராமல் நல்லாவே தடுக்கும். அண்ட் ட்ரையாக இருக்குது, இச்சி ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்னா அதையும் நல்லா வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஸ்கேல்பில் ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் வராமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் பிரேக்கேஜை தடுக்குது. அண்ட் 3 to 6 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கிராம்பு சேர்க்கும் போது நல்லாவே வந்து ஒரு விசிபிளான ரிசல்ட்டை பார்க்க முடியும். முடியும் நல்லா திக்காக வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும் ஸ்கேல்பில். அண்ட் ஹேர் நல்லா திக்காக வளரத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளுடைய டோனர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டோனரை வந்து அப்படியே நம்ம தலைக்கு ஊற்றிக்கக்கூடாது. அப்படியே எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து முடியை வகுந்து வகுந்து இந்த ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடியில் வந்து படுறதை விட இந்த ஸ்கேல்பில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கும்போது தான் முடி வந்து நல்லா வந்து அடர்த்தியாக வளரும். நல்லா அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா போய் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோ ஆகும். இந்த டோனரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 4 to 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப எஃபெக்டிவான இந்த டோனரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் பார்க்கலாம்.